என் பேர் நெப்போலியன். 2017 மீராங்கிற பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். 3 வருஷமாக என் கூட ஒன்றா இருந்தாங்க. அது 2021 என்னை விட்டு பிரித்து போயிட்டாங்க. ஏன்னா திடீர்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2025 வந்து 100 பையன் கூட திருமணம் ஆனதை ஃபேஸ்புக்கில் பேனர் ஃபோட்டோ ஒன்று பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரி இது சரியாக வரதுன்னு சொல்லிட்டு நேராக நான் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சீர்காழியில் போயிட்டு நான் புகார் கொடுத்தேன். புகாரின் பேரில் வந்து அவங்க அந்த பொண்ணு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். அவங்கள கைது பண்ணாங்க. விசாரணை பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் இதில் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் ஒரு 5 பேர் இருந்துட்டு இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. திருமணம் ஆகிருக்கு, நானும் கல்யாணம் பண்ணுறதுன்னு வராங்க. இதில் இன்னும் வேறு யாராக இருக்காங்கன்னு என்னன்னு தெரியல. இது வந்து போலீஸ் உடனடியாக நல்ல விசாரணை பண்ணி வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்னன்னு அவங்க நடவடிக்கை எடுக்க வேணும். அது இல்லாத ஒவ்வொருத்தவங்களையும் கல்யாணம் பண்ணும்போது அவங்கவுங்க வீட்டில் வந்து நகை பொருள் இதுதான் காண போயிட்டு இருக்கு, பணம் அந்தமாரி தான் காண போயிட்டு இருக்கு. அவங்களோட நோக்கம் என்ன அதெல்லாம் என்னன்னு தெரியல. அது நல்லா விசாரிக்கணும். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல் டீட்டெயில் இன்னும் வேலை யார் வருவாங்கன்னு தெரியல. இதில் பொறுத்து தான் பார்க்கணும். இதில் என்ன மாதிரி இன்னும் மேலே யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 5 பேர் மட்டும்தானா இல்லை இன்னும் வேறு யாராவது இருக்காங்களான்னு தெரியல. வேறு யாரும் இந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாது. கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும். அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேணும். அதில் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் யார் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களாம் இதில் வெளியில் வந்தால் தான், இன்னும் புகார் கொடுத்தா தான் மேலும் இதில் என்ன யார் இருக்காங்கன்னு தெரிய வரும். தெரிஞ்சவங்க வெளியில் வந்தாங்கன்னா இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.